ரஜினிகாந்த் சார் நடிப்பில் விரைவில் வெளியாக இருக்கும் கூலி திரைப்படத்தின் வியாபாரம் பற்றி நாளுக்கு நாள் புது புது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. முதலில் ஓவர்சீஸ் வியாபாரத்தில் கூலி சாதனை படைத்ததாக தகவல் வந்தது. இந்த தகவலை படக்குழு அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்தது. தற்போது இப்படத்தின் டிஜிட்டல் ரைட்ஸ் பற்றி ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது கூலி திரைப்படத்தின் டிஜிட்டல் ரைட்ஸ் 125 கோடிக்கு விற்பனையாகி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதன் மூலம் ஜனநாயகன் டிஜிட்டல் ரைட்ஸ் சாதனையை கூலி சமன் செய்திருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்தின் டிஜிட்டல் ரைட்ஸ் 125 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டதாக கடந்த சில மாதங்களாக சொல்லப்பட்டு வந்தது. மேலும் கூலி டிஜிட்டல் ரைட்ஸ் வியாபாரத்தை விட ஜனநாயகன் டிஜிட்டல் ரைட்ஸ் வியாபாரம் அதிகம் என்றும் பேசப்பட்டது. கூலி திரைப்படத்தின் டிஜிட்டல் ரைட்ஸ் 120 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் ஜனநாயகன் டிஜிட்டல் ரைட்ஸ் 121 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டதாக தகவல்கள் வந்தன. ஆனால் தற்போது வெளியான தகவலின்படி கூலி மற்றும் ஜனநாயகன் என இரு படங்களின் டிஜிட்டல் ரைட்ஸும் 125 கோடிக்கு விற்பனையாகி உள்ளதாம். இதன் மூலம் எந்த படத்தின் வியாபாரம் பெரியது என்ற விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் டிஜிட்டல் ரைட்ஸ் வியாபாரத்தின் நிலை இப்படி இருக்க இதர வியாபாரங்களில் கூலி திரைப்படம் அடித்து நொறுக்கி வருகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். படத்தின் மீதான ஹைப் நாளுக்கு நாள் உயர்ந்து தற்போது பல மடங்கு எதிர்பார்ப்புகளுடன் ரசிகர்கள் இப்படத்தை எதிர்பார்த்து இருக்கின்றனர். எதிர்பார்ப்பு ஏற ஏற படத்தின் வியாபாரமும் அமோகமாக நடைபெற்று வருகின்றது. உள்ளூர் முதல் ஓவர்சீஸ் வரை ப்ரீ ரிலீஸ் வியாபாரத்தில் கூலி திரைப்படம் சாதனை செய்து வருவதாக தெரிகின்றது. படத்தில் ரஜினிகாந்த் சாருடன் இணைந்து மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர். குறிப்பாக மற்ற மொழிகளில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் பலரும் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர். இந்த ஒரு காரணத்திற்காகவே இப்படம் ஒட்டுமொத்த இந்திய அளவில் மிகப்பெரிய வியாபாரம் செய்து வருகின்றது. இதெல்லாம் வைத்து பார்க்கையில் கண்டிப்பாக கூலி 1000 கோடி வசூல் சாதனையை நிகழ்த்தி காட்டும் என்று தெரிகின்றது. அதேபோல் தளபதி விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் வியாபாரமும் அமோகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படத்தின் தமிழ்நாட்டு திரையரங்க உரிமையை கைப்பற்ற பலர் போட்டி போட்டு வருவதாகவும் 100 கோடி வரை கொடுத்து தமிழ்நாட்டு திரையரங்க உரிமையை வாங்க பலர் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. தளபதி விஜயின் கடைசி படம் ஜனநாயகன் என்பதால் இப்படத்தை வாங்க பலர் போட்டி போட்டு வருகின்றனர். கண்டிப்பாக இப்படம் வசூல் சாதனை செய்யும் என்பதாலே இந்த போட்டி நிலவி வருவதாக தெரிகின்றது. இந்நிலையில் இதுவரை தளபதி விஜயின் படமும் 1000 கோடி வசூல் செய்யவில்லை. அதேபோல் ரஜினி சாரின் படமும் 1000 கோடி வசூல் செய்யவில்லை. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் எந்த ஒரு தமிழ் படமும் இதுவரை இந்த சாதனையை நிகழ்த்தவில்லை. எனவே கண்டிப்பாக கூலி திரைப்படத்தின் மூலம் ரஜினி சாரியும் ஜனநாயகன் படத்தின் மூலம் தளபதி விஜயும் 1000 கோடி சாதனையை செய்வார்கள் என நம்பப்படுகின்றது. கோலிவுட் வட்டாரம் இந்த இரு படங்களின் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றது. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை இந்த இரு படங்களும் காப்பாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.